இதே போன்றுதான் எடியூரப்பாவுக்கு நிலைமை ஏற்பட்டது, சிக்கல் ஏற்பட்டது. அதனை எப்படி எதிர்கொண்டார்கள்? விஜயாலும் எதிர்கொள்ள முடியாமல் போகுமா? எடியூரப்பாவுக்கு வந்த சிக்கல் என்ன? ஏன் அவர்களால் பெரும்பான்மையை அப்போது நிரூபிக்க முடியவில்லை? உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன சொன்னது? அது 2018ஆம் ஆண்டு. எடியூரப்பா 104 இடங்களை பெற்றிருந்தார். அவருக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க மீதம் 8 இடங்கள் தேவைப்பட்டது. ஆளுநர் தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் PS எடியூரப்பாவை ஆட்சி அமைக்க அழைத்தார். மேலும் பெரும்பான்மையை நிரூபிக்க அவருக்கு 15 நாட்கள் கால அவகாசம் வழங்கினார். அவகாசம் கேட்டால் குதிரை பேரம் போன்று ஆகிவிடாதா? மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். பேரம் பேசுவதற்கு ஏதுவாக 15 நாட்களை எடுத்து கொடுத்தால் அது நல்லதல்ல என எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். உச்சநீதிமன்றம் அந்த வழக்கினை எடுத்துக்கொண்டு 24 மணி நேரத்திற்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. 24 மணி நேரத்திற்குள் எடியூரப்பாவால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியவில்லை. அதன் பிறகு காங்கிரஸ் JDS கூட்டணி ஆட்சி அமைந்தது. தற்போது தாவேகா ஆட்சி அமைக்குமா? உச்சநீதிமன்றத்திற்கு ஒருவேளை சென்றால் தீர்ப்பு எடியூரப்பா வழக்கை போன்றே இருக்குமா? தீர்ப்பு என்னவாக இருக்கும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் சென்னை சமில்தாஸ் ஏவியேஷன் காலேஜ், கிராண்ட் ராயல் டூர்ஸ், நேச்சுரல்ஸ், கஸ்டமர் ஃபர்ஸ்ட்.